ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம அழகு சீரியலுடைய ரிவ்யூ அண்ட் ப்ரோமோ இதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நேத்து எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, ஃபேமிலியோட எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஸ்வாதி என்ன பண்றாங்கன்னா, தாண்டவத்துக்கு ஃபோன் பண்ணி இங்க எல்லாருமே வீடு வாங்குற சந்தோஷத்துல இருக்காங்க, பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க கோயில்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம தாண்டவம் என்ன பண்றாரு, வந்து ஆட்டத்தை கலைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கோயிலுக்கு வந்ததும் சுதாவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. நீ இந்த வீட்டை வாங்கக்கூடாது, இந்த தாண்டவம் சொல்றதுதான் நடக்கும், ஆண்டவனே நினைச்சாலே நீ இந்த வீட்டை வாங்க மாட்ட, இந்த வீட்டை விட்டு இன்னும் ஒரு வாரத்துல நீ வெளியே நடுத்தருவுல வந்து நிக்க போற அப்படின்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்து அழகரம்மா வந்துட்டு, யாருமா இவங்க அப்படின்னு கேட்கும் போது, இது ஒரு பொறுக்கிமா அப்படின்னு சுதா சொல்றாங்க. உடனே அழகரம் வந்துட்டு, யாரா இருந்தாலும் அதுக்காக இப்படியா பேசுறது என் மருமகளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா, இது கோவிலுன்னு பாக்குறேன் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தாண்டவத்தை பார்த்து சொல்றாங்க. உடனே தாண்டவம், கோயிலுன்னு பாக்குறீங்களா, அப்ப என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்காரு. இதுதாங்க நேத்துடைய எபிசோட்ல நடந்துச்சு. இன்னைக்குடைய ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம கணேஷ் வந்துட்டு ஐஷு கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. என்னை மன்னிச்சுடு, வா என் கூட சேர்ந்து வாழ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஐஷு வந்துட்டு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, என்ன இப்போ உனக்கு என்ன வேணும், டைவர்ஸ் வேணுமா, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. இவளை எப்படியாச்சும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இவ டைவர்ஸ் கொடுக்கறேன்னு பேசிட்டு இருக்காளே, மாப்பிள்ளையே வந்து மன்னிப்பு கேட்கும் போது இவன் மன்னிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம சுவாதி போய் தாண்டவத்துக்கிட்ட வீட்டு வெளியே பேசிட்டு இருக்காங்க. தாண்டவம் வந்துட்டு, இந்த வீடை சுதா தப்பி தவறி வாங்கிட்டான்னா நான் பூர்ணாவுடைய வீடை ஏலத்துக்கு கூட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம சுதா வீட்டுக்கு வெளியே இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதுதாங்க இன்னைக்குடைய எபிசோட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.